ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரை மிகுந்த அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால ஆண்டவர் நம்ம இம்மட்டும் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வருகிறார். பலவிதமான போராட்டங்கள், இழப்புகள் இவைகளெல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையின் கரம் நம்மை தாங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நீங்கள் எங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சில வசனங்களை வைத்து நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு ஒரு வசனத்தின், அதாவது ஒரு வார்த்தை, அதாவது தன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் சில வசனங்களை வைத்து நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஸோ நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம முக்கியம் இல்லையா? அவரவர் ஜெபிக்கிறீங்க. நம்ம குடும்பத்துக்கு, ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்கும் அவரவர் ரொம்ப முக்கியமானவங்க. நீங்கள் ஒருவேளை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம ரொம்ப தேவை. ஆமேன். ஆகவே இப்போ நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அவரவர் அவங்கவுங்க குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கிற ஒரு நேரம். வேதத்தை திறந்து கொள்வோம். 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். 2 நாளாகமும் 6:29-30. எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும் தன் வாதையையும் வியாக்குலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல பார்க்கிறோம், அவனவன் தன் வாதை வியாகுலத்தை உணர்ந்து ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் கேட்டு மன்னிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம குடும்பத்துல என்ன போராட்டம், நம்முடைய குடும்பத்துல ஏதாவது வியாகுலம், நம்முடைய குடும்பத்துல ஏதாவது வாதைகள், இப்படி ஏதாவது கஷ்டங்கள் இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், தன் வாதையை பார்த்து, தன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு மன்னித்து அந்த வாதை, வியாகுலம் எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் எவ்வளோ வியாகுலங்கள், எவ்வளோ வாதைகள், எவ்வளோ வியாதிகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கடன் தொல்லைகள், எல்லா பிரச்சனையும் இருக்கு ஆண்டவரே. ஒருவேளை அதற்கு காரணம் நானா இருந்தா என்னுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. அவனவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் போது குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய வியாகுலம், என்னுடைய வாதை, என்னுடைய வியாதி, இவற்றின் மத்தியில அப்பா என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி என்னுடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கை செய்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கிற என் குடும்பத்தில் இருக்கிற வாதையை நோக்கி பாருங்க ஆண்டவரே, வியாகுலத்தை பாருங்க ஆண்டவரே, என் கண்ணீரை பாருங்க ஆண்டவரே, என் குடும்பத்தின் கஷ்டத்தை பாரும் ஆண்டவரே. இதுக்கு ஒருவேளை நாங்கள் காரணமாய் இருந்தால் எங்களை ஒரு விசை மன்னியும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, யாரெல்லாம் மிகுந்த கஷ்டத்தோடு வியாகுலத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ, இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஐயா. ஒவ்வொருடைய பாவங்களை மன்னிப்பீராக. வாதைக்கு காரணமான பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். வியாகுலத்துக்கு காரணமான பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். நாங்கள் அறியாமலோ அறிந்தோ ஆண்டவரே, துணிந்தோ ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஏதாவது பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்தினால எங்கள் குடும்பங்கள் பாதிக்கப்படக்கூடாதே, எங்களுடைய வீடுகளில் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாதே.
கர்த்தர் மனம் இறங்கும் அப்பா. எங்கள் குடும்பத்தின் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா வாதைகள் மாறட்டும், வியாகுலங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி, நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி, நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி, நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி, நன்றி ஐயா. காயம் பெற்று உதவி பெற்று பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்று உதவி பெற்று பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே அவரவர் பிரச்சனை அவரவருக்கு தான் தெரியும் இல்லையா? ஒவ்வொருவருடைய இருதயத்தின் பாரத்தை நமக்கு தான் தெரியும். அடுத்தது அதை புரிந்து கொள்கிறது நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு உண்மையாகவே உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சகாயம் கட்டளையிடுவார். ஆமேன், ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம், நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 12:14. அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கைக்கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். ஆமேன். தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாயின் பலனால் திருப்தி அடைவான் என்று சொல்லி இருக்கிறீங்களே, எங்களுடைய வாயிலிருந்து அப்பா நல்ல வார்த்தைகள் வரணும் ஆண்டவரே. விசுவாச வார்த்தைகள் வரணும், உம்முடைய வேத வசனங்கள் வரணும், சபிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது. நிறைய குடும்பங்கள்ல சாபமான வார்த்தைகள் எல்லாம் பேசுனதுனால எத்தனையோ குடும்பங்கள், பிள்ளைகள் இன்னைக்கு சபிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், அதெல்லாம் நாங்க தூக்கி வீசிட்டப்பா, இனி வருகிற நாட்கள்ல எங்களுடைய வாயின் பலனால நாங்கள் நன்மையை புசிக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய வாயின் பலனால நாங்கள் திருப்தி அடையணும், எங்களுடைய வாயின் பலனால எங்களுடைய குடும்பங்கள் செழிக்கணும் அப்பா என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நெகட்டிவாவே நம்ம பேசுறோம் இல்லையா? அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் இங்க நடக்க போது முடியாது, கஷ்டம், வேண்டாம், என் போதும், வாழ்ந்தது போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், இப்படியெல்லாம் நம்ம பேசிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாயின் வார்த்தை நிமித்தம் அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் தன் தன் உதடுகளின் பலனால் நன்மையை சுதந்திரிப்பான். அப்ப இன்னைக்கு நீங்களே டிசைட் பண்ணுங்க, உங்களுடைய வாயில என்ன வரணும்? நல்ல வார்த்தைகள் வரணும், பாசிட்டிவான வார்த்தைகள் வரணும், விசுவாச வார்த்தைகள் வரணும். அது மாத்திரமல்ல, ஒன்னும் முடியலையா, இந்த வசனத்தை இப்படி சொல்லி இருக்கிறீங்களாப்பான்னு வசனமாவது வாயில வரணும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், என்னுடைய வாயின் வார்த்தைகள்ல எச்சரிக்கையா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. குடும்பத்துல யாரையும் ஆண்டவரே நாங்க வேதனைப்படுத்தி பேசக்கூடாது, குடும்பத்துல யாரையும் சபிக்க கூடாது, நாங்க பெருமையான வார்த்தைகள் பேசக்கூடாது. எங்களுடைய வாயினால நன்மை, மற்றவங்களுக்கும் நன்மை, எங்களுக்கும் நன்மை வரணும் அப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஒவ்வொருவர் குடும்பத்திலும் அப்பா நன்மையை சுதந்திரிக்கும்படி, திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழும்படி ஒவ்வொருவருடைய வாயின் பலனை கர்த்தர் தொடுவீராக ஆண்டவரே. அவர்களோடு கூட இடைப்படுவீராக. வாயில நல்ல வார்த்தைகள் வரட்டும் அப்பா ஆண்டவரே. சாபமான வார்த்தைகள்,
பிறரை ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் வேண்டாம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் அப்பா நல்ல ஆண்டவரே எதிர்மறையான வார்த்தைகளும் வேண்டாம் ஆண்டவரே. நல்ல நேர்மறையான பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வரட்டும் அப்பா. மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் வரட்டும். எங்கள் குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற வார்த்தைகள் வரணும். சபிக்கிற வார்த்தைகள் வேண்டாம் அப்பா. ஆண்டவரே விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேசணுமே. விசுவாசம் இல்லாவிட்டால் ஒன்றும் கூடாது ராஜா. விசுவாசத்தோடு கூட நாங்கள் பேசணும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்பது போல நாங்கள் விசுவாச வார்த்தைகளை பேச எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இன்னும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் வாயில வரட்டும். ஆசாரியனுடைய உதடுகளில் அறிவை தேடுவார்களே, வசனத்தை வேதத்தை தேடுவார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. எங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வேத வார்த்தைகளாய் இருக்கட்டும். வசனம் வரட்டும், விசுவாசம் வார்த்தைகள் வரட்டும் அப்பா. எங்களுடைய வாயின் வார்த்தையினால நன்மையை நாங்கள் சுதந்திரிக்க, எங்களுடைய குடும்பத்துக்கு நன்மை உண்டாக்குகிற வார்த்தைகளை பேசுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு எங்களுக்கு பதில் கொடுத்து எங்கள் குடும்பங்களை திருப்தியாய் ஆசீர்வதிக்கிறபடியால் நன்மையால் நிரப்புகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அது பார்க்கும், இது சுற்றி உள்ள கண்கள் அது பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அது பார்க்கும், இனி சுற்றி உள்ள கண்கள் அது பார்க்கும். ஆமென் ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் நம்ம பாடினோம்ல அதே மாதிரி தான். என் தேவனால் நான் மதிலை தாண்டுவேன். தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். ஆமென். இப்படி நம்ம வார்த்தைகளை சொல்லி 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 நம்ம தாண்டி செல்லணும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தையில கர்த்தர் அதற்கு ஒரு சொல்யூஷனையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய சாயலாக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை உயர்த்துவார், என் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீங்க சொல்ல 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 உங்களுடைய குடும்பத்துல கர்த்தர் ஆசீர்வாதமான நன்மைகளை கர்த்தர் கொடுத்து உங்களை திருப்தி அடைய செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ஆமென் ஹல்லேலூயா. இது நமக்கு தெரியும். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, உலர்ந்த பள்ளத்தாக்கு, உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கு. அங்க போய் ஆண்டவர் எசேக்கியா தீர்க்கதரிசி இடத்துல கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீர் அறிவீர் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ என் வார்த்தையை பேசு, அப்பொழுது நான் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது எலும்புகள் உயிரடையும் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்துல பாருங்களேன், அந்த தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. அப்பொழுது ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக நாங்கள் ஜூம் பிரேயர்ல நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஆவியானவருடைய காரியங்களை குறித்து தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று இந்த வசனத்தை வாசித்த பொழுது என்னோட உள்ளத்திலே ஒரு சின்ன ஒரு எண்ணத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அதாவது ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, அப்பொழுது அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஆமேன். அப்போ உள்ளத்துல ஆண்டவரே இது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்த பொழுது என் உள்ளத்துல உணர்த்தப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? நிறைய குடும்பங்கள் பிரிந்து காணப்படுகிறாங்க.
ஆனா ஆண்டவர் ஒரு ஆவியை ஊற்றும் பொழுது ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த இரைச்சல் போல பெருங்காற்றடிக்கிற முழக்கம் போல ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அந்தந்த எலும்புகள் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை எல்லாம் இணைப்பேன் என்று சொல்லி ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனுஷனுடைய விலா எலும்பிலிருந்து தான் ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் உருவாக்கினார் இல்லையா? அப்போ அந்தந்த எலும்புக்குரிய அந்த விலா எலும்பை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறதாக என்னுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு நம்ம அதை வைத்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, அந்த எலும்புக்குரிய அந்த எலும்பு சேர்க்கப்படணும். ஆமென். அந்த விலா எலும்பு, எந்த எலும்புல இருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து வைத்திருக்கிறீங்களோ அந்த எலும்பை கொண்டு வந்து அந்த குடும்ப வாழ்க்கையை கட்டுவீராக. நிறைய குடும்பங்கள்ல இணைக்கப்பட்ட எலும்புகள் இன்னைக்கு பிரிந்து கிடக்கிறது. அப்ப ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், பிரிந்த ஆண்டவரை எலும்புகள் இணைந்தது போல அதுல ரொம்ப பாருங்களேன், எவ்வளோ எலும்புகள் கிடக்கு. ஆனா அந்த நேரத்துல அந்தந்த எலும்பு தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? அப்ப நம்முடைய குடும்பம் இன்னைக்கு, நீங்க யாரெல்லாம் குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, என் குடும்பம், என்னுடைய குடும்பம் ஆண்டவரே ஒன்றாக இணைக்கப்படட்டும் அப்பா. நாங்கள் இணைக்கப்படணும், மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு சொல்லுங்க. பிள்ளைகளுக்காக, ஒருவேளை பிள்ளைகள் நீங்க இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவரே என்னுடைய எலும்போடு கூட ஆண்டவரே சீக்கிரமாய் நீங்க சேர்க்கணும் அப்பா என்று சொல்லும் பொழுது நிச்சயமா பாருங்க, சீக்கிரம் கர்த்தர் ஒரு அசைவை உங்கள் குடும்பத்திலே உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலா நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு எலும்புகளுக்கு உரிய அந்த ஆண்டவரே நபரை, அந்த எலும்பை கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவரே ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது என்று சொன்னபடி ஆண்டவரே நீர் சேர்ப்பீராக, நீர் இணைப்பீராக. ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையின்படியே அற்புதங்களை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவராகிய இறைச்சல் ஆண்டவரே உண்டாகட்டும் கர்த்தாவே, ஒரு அசைவு உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் அற்புதங்களை செய்து ஏற்ற துணையை கொண்டு வருவீராக. அதே நேரத்தில் அப்பா, நீர் இணைத்தீர். ஆனால் தற்பொழுது பலவிதமான பிரச்சனைகளினால பிரிந்து கிடக்கிற குடும்பங்களிலே அற்புதங்களை கர்த்தர் செய்து அந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் அப்பா. அந்தந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். பெற்றோர் ஆண்டவரே இணைக்கப்படுவார்களாக. பெற்றோரும் பிள்ளைகளும், பிள்ளைகளும் பெற்றோரும், கணவனும் மனைவியும் ஆண்டவரே இணைக்கப்படுவார்களாக. மறுபடியும் ஒன்று கூடி வாழ்வார்களாக. உலர்ந்து போயிற்று, நம்பிக்கை அற்று போயிற்று, இனி நாங்கள் ஒன்றாக இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில ஆவியானவர் அசைவாடுவீராக. இப்பொழுதே பிரிந்த குடும்பங்களை இணைப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஜெபங்களை கேட்டு ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற எல்லா பிரிவினை நாவிகளை துரத்தி போட்டு ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத எல்லாரும் சொல்லுங்க, ஒரு காரியமும் உம்மால கூடாது ஒன்றும் கிடையாதப்பா. ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாரும் சொல்லுங்க. எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 ராஜாக்கள்
4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 4:25. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். ஆமென். சுகமாய் குடியிருந்தார்கள். தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறவர். ஆமென். கர்த்தர் நமக்கென்று ஒரு வீட்டை கொடுத்து, நமக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, திராட்சை செடி அத்திமரம் எல்லாம் சொல்லும் பொழுது யூதர்களுடைய காலங்களில அவர்களுக்கு ஒரு மெயின் பிஸ்னஸே இதுதான். திராட்சை செடி, அதாவது திராட்சை ரசம், அத்திப்பழ வற்றல், அதுல இந்த மெடிசின் செய்யறது, இப்படி நிறைய பிஸ்னஸ் அவங்களுக்கு. அதாவது பொருளாதாரத்தையும் குறிக்கிறது. அடுத்தது ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் இது இருக்கும். அவர்கள் அந்த நிழல்ல சுகமாய் குடியிருப்பார்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், பொருளாதார பிரச்சனை இல்லாமல், ஆண்டவரை எந்த வியாதியும் இல்லாமல், ஆண்டவர் எங்களுக்குன்னு நீங்க ஒரு நல்ல வீட்டை கொடுத்து அதுல நாங்க அமைதியாய் தங்கணும் அப்பா. என் ஜனம் சமாதான தாவரங்களில் நிலையாய் இருக்கும் வாசஸ்தலங்களிலே குடியிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டபடி எங்களுக்கென்று வைத்திருக்கிற வீடுகள்ல எங்களுடைய வருமானத்தின்படி நாங்க சுகமாய் தங்கி இருக்க கிருபை தாங்கப்பா. எங்களுடைய பிள்ளைகளோடு, எங்களுடைய குடும்பத்தோடு, எங்களுடைய பேர பிள்ளைகளோடு நாங்கள் நிம்மதியா இருக்க கிருபை தாங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த வசனத்தின் படி எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் சுகமாய் தங்கி இருக்க பண்ணுங்கப்பா. எங்கள் வீடுகளிலே எங்களுக்கென்று ஆண்டவரே ஒரு நல்ல வீடுகளை கொடுங்கப்பா. யார் யாரெல்லாம் வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, வாடகை வீட்டுல கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்குன்னு சொந்தமா வீட்டை கொடுங்கப்பா. சொந்தமாய் வீட்டை கொடுத்து சொந்தமாய் குடியிருக்க, நிம்மதியாய் குடியிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அதே போல சுகமான ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா. எந்த நோய் நொடியும் இல்லாமல், ஆண்டவரே வியாதிகள் இல்லாமல், வறுமை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் சுகமாய் தங்கி இருக்க, எல்லாவற்றிலும் இவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. மற்றவருடைய கைகளை இவர்கள் எதிர்பார்த்து இராதபடிக்கு அவரவர் சொந்தமான வருமானத்துல, அவரவர் சொந்தமான வீட்டுல, அவரவர் தங்கள் தங்கள் குடும்பத்தோடு நிம்மதியாய் குடியிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீரா. எங்கள் ஜெபங்களை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆதாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆதாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என்
பெற்றுக்கொள்ளுவேன் உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் என் மூலமாய் போய்விடும் இந்த தேவனா எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நின் மூலமாய் போய்விடும் எந்த தேவனா ஆரோக்கியம் தேவனானே என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் என் ஆரோக்கியம் தேவனானே என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன் உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன்